ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை மைத்ரேயன் முகூர்த்தம் வர்ற நாள் அன்னைக்கு நம்ம பண்ணோன்னா எவ்வளோ கோடி கடனாக இருந்தாலும் அடையும். லட்சம் கோடின்னு எவ்வளோ நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கான ஒரு வழி தான் இந்த மைத்ரேயன் முகூர்த்தம். இந்த நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க. ஏன்னா அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். மாதத்தில் 2 தடவை வரும். அந்த 2 நாளில் ஒரு நாள் பண்ணால் கூட போதும். அந்த 2 நாளை நம்ம தவறவே விடக்கூடாது. ஒரு நாள் பண்ணாட்டி மறுநாள் பண்ணிக்கலாம். இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான நாளாக வருது. ஏன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி வருது. செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வருது. செவ்வாய்க்கிழமையில் இந்த முகூர்த்தம் வர்றது ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அமாவாசையும் அன்னைக்கு சேர்ந்து வருது. அப்போ அமாவாசை செவ்வாய்க்கிழமை நம்ம முகூர்த்தமும் சேர்ந்து வரனால இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நம்மளால் முடிஞ்ச ஒரு தொகையை கடனுக்காக எடுத்து வைக்கும்போது அந்த கடன் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ கோடி கடனாக இருந்தாலும் அடைபற்றும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் மனசார கடவுளை வேண்டிக்கிட்டு இதை பண்ணும்போது உங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு நம்ம முழு மனதோடு பண்ணினா கண்டிப்பாக கடன் அடையும். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். ஒரு பிரியாணி இலை இருக்குல்ல, அதை எடுத்து இந்த பாருங்கள், சரிதா, கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. என்ன ஒன்று பச்சை கற்பூரம் வாசனை மிகுந்ததுனால அதை எடுத்துருக்கோம். அது கூட நீங்கள் ஏலக்காவும் எடுத்துக்கலாம். இது நான் ஒரு 500 ரூபா வச்சுக்கேன். அந்த ஒரு கடனுக்கு நம்மளால் எவ்வளோ கெட்ட முடியுமோ, இந்த கடனுக்கு நான் ஒரு சிறு தொகை 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், இல்லை 10 ரூபாயாக கூட இருக்கலாம். எவ்வளோ நம்மளால் முடியுமோ இந்த கடனுக்காக எடுத்து வைக்கிறேன்னு அந்த காசை எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு என்வலப் மாதிரி. இது கிடைக்கலன்னா ஒரு மொய் கவர் மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ பொருள் தான் நமக்கு தேவை. இது பண்ணும்போது இந்த என்வலப்பில் நல்லா மனசார வேண்டிக்கணும். வேண்டிட்டு இந்த என்வலப்பை ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 500 ரூபா தாளை உள்ளே வச்சிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் 10 ரூபாயாக இருந்தாலும் வைக்கலாம், 100 ரூபா, நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதை வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு பச்சை கற்பூரம், இதையும் உள்ளே வச்சிடணும். அப்புறம் நம்ம எழுதி வச்சுருக்க இந்த கடன் தீர வேண்டும்னு எதில் எழுதி வச்சுருக்கோம், பிரியாணி இலையில் எழுதி வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டு இதை எப்படி க்ளோஸ் பண்ணிடணும். இது இப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பேங்கில் வாங்கியிருக்கோம். இப்போ ஏதாவது வீட்டு லோனாக இருக்கலாம், இல்லை பைக்குக்கு வாங்கின லோனாக இருக்கலாம், இல்லை நகை கடனாக இருக்கலாம். எதுவோ நம்ம ஒரு கடன் கெட்டணும், இல்லை தனி நபர்கிட்ட யார்கிட்டயாவது நான் 1 லட்சம் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன், அதை கெட்டணுன்னாலும் அவங்களோட பேர் எழுதிக்கணும். இப்போ நான் இதில் பேங்கில் இருந்துங்கிறதுக்காக இதில் என்ன எழுத போகிறேன்னா, என்ன பேங்கோ அந்த பேர் எழுதிக்கணும். நான் இந்தியன் பேங்க் எழுதுகிறேன். இந்தியன் பேங்க் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை எழுதிக்கணும். நான் 75,000 இல்லைதான் இதை எழுதிக்கணும். இதே இடத்துல நீங்கள் இப்போ ஒரு தனி நபர்கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னா அவங்க பேர் எழுதி அவங்கள்ட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்களோ அதை எழுதணும். இந்த மாதிரி எழுதிட்டு இதை எழுதும்போதே நம்ம மனசார நம்ம குல தெய்வத்தையும் நம்மளோட இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வேண்டிட்டு நம்ம ஒரு சிறிய அமௌண்ட்டை எடுத்து வச்சாலே போதும். இது மாதம் வர மைத்ரேயன் முகூர்த்தத்தில் நம்ம செய்யணும். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ கோடி கடனாக இருந்தாலும், கோடி கணக்கில் இருந்தாலும் நமக்கு அது அடைச்சிருவோம். அந்த கடனை நகை வச்சுருக்கீங்களா அதையும் திருப்பிடுவோம். வீட்டு லோனு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கடன் அடைபற்றும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். மாதம் இதே மாதிரி எழுதி வச்சுட்டே வந்தோன்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் நம்மளோட கடன் அடைஞ்சிரும். நம்பிக்கையோடு எந்த ஒரு பரிகாரத்தையும் பண்ணுங்கள். இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த முகூர்த்தம். அதுவும் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக செவ்வாய்க்கிழமை அமாவாசை எல்லாம் சேர்ந்து வர்றனால இந்த நாளை கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. மைத்ரேயன் முகூர்த்தம்னா என்னங்கிறத பற்றி போன வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதையும் போய் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.